ஹை ஆல். நான் இந்த பீட்டா ஃபிஷ் ப்ரீடிங் ஒன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. ஸோ அதனால் ஒரு அட்டம்ப்ட் ட்ரை பண்ணி அதை வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இனிஷியலாக இது எப்படி பண்ணேன் அப்படின்னா, இந்த ஃபிஷ் டேங்க் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அதுக்கு நடுவில் ஒரு செப்பரேட்டர் ஒன்று ரெடி பண்ணேன், கிளாஸ் செப்பரேட்டர். ஸோ மேலே ஒரு சைட்லேயும் ஃபீமேலில் இன்னொரு சைட்லேயும் போட்டு செப்பரேட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 2 நாள் வரைக்கும் செப்பரேட் பண்ணியிருந்தேன். ஏன் இப்படி பண்ணேன்னா, எனக்கு ஈஸியாக இருக்கும். அந்த கிளாஸ் பார்ட்டிஷன் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டா ரெண்டும் ஒரே டேங்குக்குள்ளே வந்துடும்ன்றதுனால அந்த மாதிரி பண்ணிவிட்டு, வாட்டர் லெவலையும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப கம்மியாக வச்சுருந்தேன், ஒரு அரடிக்கு மட்டும். ஏன்னா அது லே பண்ண எக்ஸ் எல்லாம் மேலே அந்த பபுள்ஸில் கொண்டு போய் கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால அப்படி வச்சுருந்தேன். மேல் ஃபிஷ்ஷு நிறைய பபுள்ஸ்லாம் போடுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அதை திறந்து விட்டுருந்தேன். ஸோ இனிஷியலாக ரெண்டும் கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வி ஹேவ் டு கிவ் சம் டைம், ஒரு 45 மினிட்ஸ் எடுத்து கொடுத்தோன்னா அப்புறம் 2 பேரும் கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ரெண்டும் பின்னிக்கிட்டு இருக்கோம். பின்னிக்கிட்டு அப்படியே ஸ்லோவாக அப்படியே கீழே வரும். கீழே வரும்போது அந்த எக்ஸை வந்து அப்படியே லே பண்ணிக்கிட்டே வரும். அப்புறம் லே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் அப்படியே ஆக்டிவ் ஆகும். லே பண்ண எக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி மேலே போட்டு வச்சுருந்த பபுள்ஸில் கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்க்கும். ஸோ இதுதான் வந்து என்டையர் ப்ராசஸ். இந்த என்டையர் ப்ராசஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் நடந்தது. ஸோ 1.5 மணி நேரம் அந்த வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணி அப்புறமா ஒன்றுனா கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி இவ்வளோ ஷார்ட்டாக கொண்டு வரது ஒரு பெரிய வேலையாக இருந்தது. ஸோ ஒன்ஸு இது எல்லாம் எக்ஸ் எல்லாம் லே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மற்ற வீடியோஸில் என்ன போட்டிருந்தாங்க, ஃபீமேலை வந்து தனியாக செப்பரேட் பண்ணிடணும், இல்லைனா எக்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் அதே கிளாஸ் செப்பரேட்டரை வச்சு செப்பரேட் பண்ணிட்டேன். செப்பரேட் பண்ணி அந்த ஃபீமேலை வந்து அதோட பாட்டிலில் தூக்கி போட்டுட்டேன். ஸோ போட்டதுக்கப்புறம் அது ரொம்ப வயலண்ட்டாக இருந்துச்சு. மேபி அது பேரலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால ரொம்ப வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணிச்சு. ப்ளஸ் அது ஒரு 2 நாளைக்கு சாப்பிடாமலும் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மேல் ஃபிஷ் வந்து அந்த எக்ஸ் எல்லாம் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் மேல் ஃபிஷ் வந்து அதே டேங்க்கில் அப்படியே விட்டுட்டேன். ஸோ ஆனால் மேல் ஃபிஷ் வந்து சாப்பிடவே இல்லை சுத்தமாக. நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். 3-4 நாளாக சாப்பிடவே இல்லை. சரி, என்னடா அது சாப்பிடலையேன்னு நினச்சின்னா கடைசியில் பார்த்தா அது என்ன பண்ணியிருக்கு, அது அந்த எக்ஸே வந்து அது சாப்பிட்டுட்டே இருந்திருக்கு. ஆனால் மற்ற வீடியோஸில் வந்து அது எக்ஸ் வந்து ஹேட்ச் பண்ணதுக்கப்புறம் அது டேக் கேர் பண்ணும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் நடக்கலை. இதுவே எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிருச்சு. ஃபீமேல் ஃபிஷ்ஷு அது ஒரு 2 நாளுக்கு அப்புறமா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்ன நடந்துச்சு, ஃபீமேல் ஃபிஷ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். 3 வாரத்துக்கு அப்புறமா அதுவும் ரொம்ப சிக்காகி அதுக்கு அது இப்போ பாருங்கள், ரெண்டும் இதே மாதிரி தான் 1.5 மணி நேரம் வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரெண்டும் அப்படியே மேட் பண்ணுவோம், கீழே போகும். கீழே இந்த ஒயிட் டாட்ஸ்லாம் தெரியுதுல்ல, அதெல்லாம் தான் அதோட எக்ஸ். அப்படியே கீழே வந்து எக்ஸை கலெக்ட் பண்ணி கொண்டு போய் மேலே சேர்க்கும். மேல் வந்து அது கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணவே இல்லை, ஃபீமேலில் தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தது. ஸோ அந்த ஃபீமேல் ஃபிஷ் வந்து செப்பரேட் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு 3 வாரம் வரைக்கும் தான் இருந்தது. 3 வாரத்துக்கு அப்புறம் அதுக்கு உடம்பு சரியில்லாமல் அப்படியே செத்து போச்சு. அது ஏன் தெரியல. நான் இது வரைக்கும் 2 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். 2 எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் ஏதாவது ஒரு மீன் வந்து செத்து போயிடுது. அதுக்கப்புறம் சரி, மேல் ஃபிஷ் வந்து எல்லா எக்ஸுமே சாப்பிட்ருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அதையும் எடுத்து அதோட பாட்டிலில் போட்டேன். பாட்டிலில் போட்டு இருந்துச்சு. அதுவும் ஒரு மாதம் கழித்து அதுவுமே செத்து போச்சு. ஸோ இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது வந்து ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ரெக்கார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் கழித்து தான் வந்து எடிட்டிங்கே பண்ண ஆரம்பித்தேன். அதனால தான் அதோட ஃபுல் ஹிஸ்ட்ரி இப்போ நம்ம கிடச்சிது. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஆக்சுவலாக ஒரு ஃபெயிலியர் தான். இது வந்து ஹேச்சிங்கும் ஆகலை, எல்லாத்தையும் சாப்பிட்ருச்சு. ப்ளஸ் அதில் இருந்த மீனும் செத்து போச்சு. ஸோ நீங்களும் வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு பிஸ்னஸாக ட்ரை பண்ணுறதுல சரி ஓகே, நம்ம வீட்டில் ஏதாவது வேலை செஞ்சுக்கலாமே அப்படின்றதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா பார்க்கலாம். அவ்வளோதான். ஸோ இப்படி தான் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி தான். ஸோ மேட்டிங் பண்ணோம், கீழே எக்ஸ் போடும், இங்கேருந்து கலெக்ட் பண்ணி மேலே சேர்க்கும். ஸோ இதுதான் வந்து என்டையர் ப்ராசஸ். இதில் ப்ரிகாஷன்ஸ் அப்படின்னு என்ன, அதை ஹேட்ச் பண்ணிச்சுன்னா ஃபீட் பண்ணுறதுக்காக அதோடய ஃபுட்டெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். அது இன்னமும் அப்படியே தான் இருக்குது. அதை பாக்கெட்டை கூட பிரிக்கலை. மற்றபடி பெருசாக ஒன்றும் வேலை இல்லை. ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்க வேண்டியது, பிரித்து வைக்க வேண்டியது, அப்புறமா சேர்க்க வேண்டியது. ஹேட்ச் பண்ணிச்சுன்னா நீங்கள் அதுக்கு ஃபீட் பண்ணணும்.
மற்றபடி இது வந்து ஒரு குவைட் சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட்டு தான். பட் யூடியூப்லலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் கஷ்டமாக ஒன்றும் இல்லை. மேபி ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுன்னா அது சக்ஸஸாக வரலாம், சான்சஸ் இருக்குது. தேங்க்ஸ், பாய்.